மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் தங்களை முஸ்லிம் என்று வெளியிலே காட்டிக்கொள்ளாத அளவிற்கு முஸ்லிம்கள் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொருவர்களும் தங்களுடைய சட்டத்திட்ட சூழலை முன்வைத்து பேசிக் கொண்டிருக்க போகும் பொழுது இஸ்லாம் ஒரு சட்ட நெறி, ஒரு வாழ்க்கை நெறி என்று சொல்லி மக்களிடத்திலே புகுத்தப்படவில்லை, பிரச்சாரம் செய்யப்படவில்லை. ஒரு ஃபிக்ஹ் மசாலாக்கள் நிறைந்த ஒரு சட்ட புத்தகமாகத்தான் அவர்கள் கருதினார்கள். ஆனால் இந்த நேரத்திலே இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி, வாழ்ந்து காட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி என்று சொல்லி ஜமாத் இஸ்லாமியின் பிரகடனம் செய்தது. தீன் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லப்பட்டது, மார்க்கம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக இஸ்லாம் ஏற்படுத்திய தாக்கத்தில் மிக முக்கியமானது, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மாநில மொழிகளிலே திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. திருக்குர்ஆனை மாநில மொழியிலே படிக்கின்ற சூழலை முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய இயக்கம் ஏற்படுத்தியது. இந்த புரட்சி எந்த அளவிற்கு சென்று விட்டது என்று சொன்னால், அழைப்பு பணி என்ற வாசகத்தை அறிமுகப்படுத்தியது, தாவா என்ற வாசகத்தை அறிமுகப்படுத்தியது. இதற்கு முன்னால் தாவா என்ற வாசகம் முஸ்லிம்களால் அதிகம் புழக்கத்தில் பழங்கப்படாத ஒன்று. தக்வா கேள்விப்பட்டிருக்கிறோம், தௌபா கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் தாவா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அழைப்பு பணியை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இஸ்லாமிய இயக்கம் செய்த மிக பெரும் புரட்சி, முஸ்லிம்கள் இஸ்லாத்தை தன்னளவிலே வைத்துக் கொண்டிருப்பது அது அநியாயம், அது அக்கிரமம். ஒமன் கத்தம ஷஹாதத்தில் இன்தஹு மினல்லாஹ், இறைவன் புறத்திலிருந்து வந்த இந்த அத்தாட்சியை மறைத்து வைத்திருப்பவனை விட அநியாயக்காரன் யார் என்று பிரகடனப்படுத்தி திருக்குர்ஆனை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இஸ்லாத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இஸ்லாத்தின் மீது உள்ள தவறான கருத்துக்களை அவர்கள் களைய வேண்டும், இஸ்லாத்தின் மீது ஆர்வமும் பிடிப்பும் அதிகமாக வேண்டும் என்ற ஒரு கருத்தோட்டத்தை இஸ்லாமிய இயக்கம் ஏற்படுத்தியது. நீங்கள் தமிழ்நாட்டிலே கூட பார்க்கலாம், ஜமாத் இஸ்லாமி இன்றுதான் முதலிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குண்டான ஒரு சென்டரை ஏற்படுத்தியது. வேலூரிலே அவர்களுடைய பயிற்சிக்காக, அவர்களுடைய தீனி விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக, இஸ்லாமிய சட்ட நுணுக்கங்களை புரிந்து கொள்வதற்காக பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி அவர்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக ஒரு வகுப்புகளை நடத்தி, அவர்கள் அரசியல் ரீதியிலே அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கு பல தீர்வுகளை கொடுத்து அவர்களை தக்க வைத்துக் கொண்டு இன்று வரைக்கும் அந்த ஸ்தாபனம் நிலைத்திருக்கிறது. ஆனால் இன்று எத்தனையோ இயக்கங்கள் அதே போன்று உருவாக்கிவிட்டார். இது நாம் விரும்புகிறோம், சந்தோஷப்படுகிறோம், இதைத்தான் நாம் விரும்புகிறோம். முஸ்லிம் உம்மத்திலே தாவத் அழைப்பு பணி என்பது கடமை என்று உணர வேண்டும். ஒவ்வொருவரும் இது போன்ற ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த தூய எண்ணம் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இது இஸ்லாமிய இயக்கம் ஏற்படுத்திய மிக பெரும் தாக்கம். ஈத் மிலன் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இஃப்தார் நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது யார்? முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய இல்லத்திலே அல்லது வழக்கு தலங்களிலே நிறுத்தி இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்ற அந்த கருத்தோட்டத்தை கொண்டு வந்து எப்படி துவங்குவது என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியிலே, ஏன் நீங்கள் நோன்பு என்று துவங்கக்கூடாது, இஸ்லாத்தை பற்றி ஏன் நீங்கள் பெருநாள் என்று துவங்கக்கூடாது என்று சொல்லி ஈத் மிலன் என்ற பெயரிலே, ஈத் என்ற பெயரை வைத்து இஸ்லாத்தை சொன்னோம். இன்று இஸ்லாத்தை தமிழ்நாட்டிலே சொல்வதற்குண்டான நல்ல வாய்ப்பும் சூழலும் அமைந்துவிட்டது. ஒவ்வொருவர்களும் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று ஆர்வம் வரும் அளவிற்குண்டான மிக பெரும் தாக்கத்தை இந்த இஸ்லாமிய இயக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். அருமை சகோதர சகோதரிகள், இஸ்லாமிய புத்தக கடைகளுக்கு சென்றால் என்ன இருக்கும்? இஸ்லாமிய புத்தக கடைகளுக்கு சென்றால் என்ன இருக்குங்க? 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் என்ற பெயரிலே அங்கே சட்டத்திட்ட புத்தகங்கள் தான் நிறைந்து காணப்பட்டது. இஸ்லாமிய இயக்கம் அந்த புத்தகத்திலே மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. அருமை சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனின் பார்வையில் இஸ்லாம், இறை தூதர்கள் அனுப்பப்பட்டது நோக்கம் என்ன, மரணத்திற்கு பின்னால் உண்டான வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்றெல்லாம் கொள்கை சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு முன்னால் பறைசாற்றியது. இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி என்ற திட்டத்தை ஒவ்வொரு தலைப்பிலும் போட்டது.
நீதிக்கும் நேர்மைக்கும் இஸ்லாத்தை தவிர சரியான அளவுகோல் கிடையாது என்று சொல்லி அங்கே புத்தகத்தின் வாயிலாக மக்களுக்கு பறைசாற்றியது. திருக்குர்ஆன் சொல்கின்ற அக்லாக்குகள் நற்குணங்களை பற்றி புத்தகம் வெளியிட்டு சொன்னது. இறை தூதருடைய வாழ்க்கையில இருக்கின்ற அற்புதமான அந்த குணங்களை வெவ்வேறு துறையாக பிரித்து தெரித்து அங்கே மக்களுக்கு முன்னால் எடுத்துரைத்தது. இன்று முஸ்லிம் அல்லாதவர்களும் இஸ்லாமிய புத்தகங்களை வாங்கி படிக்கின்ற அளவிற்குண்டான ஒரு மிக பெரும் மாற்றத்தை இஸ்லாமிய இயக்கம் ஏற்படுத்தியிருக்கிறார். இஸ்லாத்தை பற்றி ஒரு கருத்தோட்டம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களுடைய மேடையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்வதென்று திகைத்துக் கொண்டிருந்த காலகட்டம் ஒன்று இருந்தது. இப்பொழுது இஸ்லாமிக் பவுண்டேஷன் ட்ரஸ்டுக்கு போன் வருகிறது. இஸ்லாத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும், ஏதாவது ஒரு புத்தகம் இருந்தால் அனுப்பி வையுங்கள் என்று சொல்கிறார்கள் எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள். இது ஒரு மிகப்பெரிய தாக்கம். இது மிகைப்படுத்தி சொல்லவில்லை, குறை கொஞ்சம் சொல்றேன். இது மிகைப்படுத்தி சொல்லல, மிக கொஞ்சம். நீங்கள் வாருங்கள், இஸ்லாமிக் அகாடமி என்ற ஒரு மிக பெரும் துறை இருக்கிறது ஜமாத் இஸ்லாமியுடைய அலுவலகத்திலே. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் அல்லாதவர் ஏதாவது ஒரு இஸ்லாத்தை பற்றி கேட்டால் உடனே உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படும். ஒன்றுமில்லை, அவருடைய அட்ரஸை மட்டும் வாங்கி ஒரு போஸ்ட் கார்டை எழுதி போட்டால் போதும். அடுத்த 3 மாதத்திலே இஸ்லாத்தை பற்றி நான் ஒரு நல்ல கருத்தோட்டத்திற்கு அவன் வந்து விடுவான். நாம் புத்தகம் அனுப்பி வைக்கிறோம், அதை படித்து திருப்பி அனுப்புவதற்கு ஸ்டாம்பும் கவரும் சேர்த்து அனுப்பி வைக்கிறோம். இந்த வேலையை செய்கிறோம். அவர்கள் எழுதிய தபாலை பாருங்கள். அவர்கள் இந்த அகாடமிக்கு எழுதிய தபாலை பார்த்தாலே போதும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய இயக்கம் எவ்வளவு பெரிய மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். ஜமாத் இஸ்லாமி என்ன செய்தது? எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருந்தது என்று சொல்லி எதை செய்துவிட்டு கேட்கிறீர்களோ அதை செய்ய சொன்னதும், செய்ய தூண்டியதும், செய்ய உணர்வுகளை தந்ததும் ஜமாத் இஸ்லாமி தான், இஸ்லாமிய இயக்கம் தான். அதுக்கு முன்னாடி எங்க போச்சு? அந்த உணர்வுகளை பெறுவது எங்கே? ஜமாத் வெளியிடுகின்ற புத்தகத்தில் தான். இன்னும் இது போன்று எத்தனையோ சொல்லிக் கொண்டிருக்கலாம். என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக, முஸ்லிம் சமூகத்தின் சொந்த விருப்பு வெறுப்புக்காக செயல்படுகின்ற இயக்கமாக ஜமாத் இஸ்லாமி இல்லை. இது ஒரு இஸ்லாமிய இயக்கம். இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்ற கருத்தோட்டத்தின் அடிப்படையிலே நாம் இருக்கிறோம். பத்திரிகையை பாருங்கள், சமரசம் நாம் வெளியிடுகிறோம். முஸ்லிம்கள் வெளியிடுகின்ற பத்திரிகையை, இஸ்லாத்தின் பெயரில் வெளியிடுகின்ற பத்திரிகையை முஸ்லிம் அல்லாதவர்கள் படிக்கின்ற அளவுக்கு இருக்கிறதா? இல்லை. ஆனால் சமரசம் இருக்கிறது. சமரசம் என்ற பத்திரிகை முஸ்லிம்களும் படிக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களும் படிக்கலாம். எங்களுடைய பத்திரிகை தரமும் கூட அப்படித்தான் இருக்கும். ஒரு ஆதங்கம் கோவை மக்களுக்கு கூட, ஜமாத்தை பத்தி அவங்க இப்படி பேசுறாங்களே, ஜமாத்தை பத்தி அப்படி பேசுறாங்களே, ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்ல மாட்டோம். என்னத்துக்கு பதில் சொல்லணும்? பதில் சொன்னா திருப்பி நீங்க அதுக்கு இன்னொரு பதில் வரும், அதுக்கு பதில் சொன்னா திருப்பி இன்னொரு அதுக்கு பதில் வரும். எங்க காலமும் நேரமும் புத்தகமும் மையும் பேனாவும் அலுவலகம் மேடையும் இதற்காக வேண்டியே பயன்பட்டு முடிந்துவிடும். ஆகவே நம்ம இடத்துல ஒரு பாலிசி இருக்கு, பேசினா பேச வேண்டும், பேசட்டும். தனிப்பட்ட ரீதியிலே வந்து அமர்ந்து பேசினால் சரியான ஆதாரத்துடன் அவர்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். இப்படி பொது மேடைகளிலே தனிநபருடைய கண்ணியத்தை பற்றியோ, தனிநபருடைய ஒழுக்க விவகாரங்களை பற்றியோ, மற்றவர்களை பற்றியோ எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த புத்தகத்திலும், எந்த எழுத்திலும் ஜமாத் செய்யவே செய்யாது. இது ஜமாத்துடைய தனித்தன்மை, கண்ணியம். இது இஸ்லாமிய இயக்கம் ஏற்படுத்திய தாக்கம். எப்படிப்பட்ட தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறது தெரியுமா இஸ்லாமிய இயக்கம்? பொதுவாக இயக்கம் என்று சொன்னால், அமைப்பு என்று சொன்னால், தொண்டர்களிடத்தில் இருந்து இயக்கத்துக்கு என்ன வரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படித்தானே? தொண்டர்களிடத்தில் இருந்து இயக்கத்துக்கு என்ன வரும் அதுதான் பார்த்துட்டு இருப்பாங்க. திட்டம், உட்கார்றது, எந்திரிக்கிறது எல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆனால் இஸ்லாமிய இயக்கம் அப்படி அல்ல. தொண்டர்களுக்கு நாம என்ன செஞ்சோம்? குர்ஆன் ஓதுனியா? ஃபஜ்ர் தொழுனியா? உங்க உம்மா அப்பாவோட ஒழுங்கா இருக்கிறியா? கணவன் மனைவிக்குண்டான உரிமைகளை சரியான நிறைவேற்றினீங்களா என்று அவன் மறுமையிலே பதில் சொல்வதற்குண்டான காரண காரணியை ஆய்ந்து அறிந்து அதை ஊக்குவிக்கின்ற செயலைத்தான் இஸ்லாமிய இயக்கம் செய்யும். அதைத்தான் இஸ்லாமிய இயக்கம் செய்யும். ஆனால்
நீங்கள் அதிலிருந்தே பார்த்துக் கொள்ளலாம் இஸ்லாமிய இயக்கம் எதுவென்று சொல்லி.